ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பலதார மனம், அதாவது பாலிகேமின்னு சொல்லக்கூடிய, அதாவது கணவர் பல மனைவிகளை வச்சுக்கிறது, ஆர்எல்ஸ் மனைவிகள் பல கணவர்களை வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும், அதுக்கப்புறம் இந்த திருமண சட்டத்தின்படி இதை எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இருந்தாலும் கூட இன்றைக்கும் பிரச்சனைகள் குடும்பத்தில் வர்றதுன்னு பார்த்தா, கவுன்சிலிங்க்கு மோஸ்ட்லி வர்றவங்க என்னுடைய கணவருக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்குது, என்னுடைய மனைவிக்கு நிறைய ஆண்களோட தொடர்பு இருக்குன்றது தான் இன்றைக்கி பிரச்சனைலாம் கொண்டு வராங்க. ஸோ இங்கே இந்த துரோகத்தை எதிர்கொள்ளக்கூடிய, அது ஆணாக இருந்தாவோ பெண்ணாக இருந்தாவோ, அவங்களால தன்னுடைய துணை தனக்கு மட்டும்தான்ற அந்த ஒரு நம்பிக்கையும் எமோஷ்னல் அட்டாச்சையும் அண்ட் அந்த பொசசிவையும் அவங்களால விட்டு கொடுக்க முடியல. திரும்ப திரும்ப ஆர்கியூ பண்ணி நீ எனக்கு மட்டும்தான்றது அது போச்சு, அது மாதிரி ரொம்ப நாள் ஆகுது. அது ஒரு வேற உயிர் வேற உடல் அப்படின்றது மாதிரி தன்னோட உயிரோட உடலோட கலந்த ஒரு உறவாக நீங்கள் எடுத்துக்கிறதும் அதை நம்பிடுறதும், அது தாண்டி நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் தனி ஒரு மனிதர்கள் தான் கடைசியாக நம்ம போகும்போது. ஸோ அப்போது இந்த வாழ்க்கையில் நெடுதூரம் பயணிக்கிறோம் இல்லையா, எங்கேயோ ஒரு பெரிய ட்ராவல் போகிறோம், கை முழுக்க நமக்கு லக்கேஜ் ஃபுல்லாக இருக்குது. அந்த லக்கேஜை நம்ம மட்டுமே தூக்க முடியும்னா முடியுமா? ஃபுல் பயணம் எவ்வளோ ஹெவியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க நம்பிக்கையாக இருக்கணும் அண்டு எனக்கு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் யதார்த்தம்தான். அப்படின்னாலும் சில நேரங்களில் சரியான புரிதல், சரியான கவனிப்பு, ஒரு அன்பு சரியாக பகிரப்படாததுனால, இது மாதிரி பல காரணங்களால் மனிதனுக்கு உள்ள இயல்பாகவே இருக்கக்கூடிய பல மனிதர்களுக்கு தன்னுடைய துணை ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் இது மாதிரி நடந்து போகுது. ஆனால் அந்த துரோகத்தை எப்படி கையாளுறது அப்படின்றது ஒரு பெண்ணுக்கும் கஷ்டமாக இருக்குது, ஒரு ஆணுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதில் என்ன ஆகிடுறீங்கன்னா, ரொம்ப எமோஷ்னலி வீக் ஆகி உங்களை நீங்களே ஹீல் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பாதிக்கும் பொழுது நீங்கள் மனசில் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே எல்லாருமே அதாவது என்னதான் நம்ம துணையாக அந்த வாழ்க்கையை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டாலும், அந்த துணை வேற ஒரு தாய் வயிற்றுலேருந்து வந்தவங்க தான். உடல், உயிர், உணர்வுகள் எல்லாமே வெவ்வேறு தான். அப்படின்றப்போ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நம்ம 2 பேருமே துணையாக அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கிறோம். நமக்கான இந்த பயணத்தில் உனக்கான பளுவையும் எனக்கான பளுவையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படின்னா 2 பேருமே பேசி அதை சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த வாழ்க்கையை திரும்பவும் புதுப்பிச்சு வாழ்கிறதுக்கு முயல்றது. அதாவது உங்களுடைய துணை ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியில் கரெக்டாக இருக்காங்க, பொறுப்பான ஆளாக இருக்காங்க, இந்த தவறுனால அவங்க இந்த வாழ்க்கையை விட்டே அனுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுப்பில்லாத மனுஷனோ கிடையாதுன்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து இந்த துரோகத்தை கையாளுறதுக்கு உங்கள் மனசை தேத்தி கொண்டு வரணும் இல்லையா? ஸோ கணவன் மனைவி உறவில் கண்டிப்பாக இது மாதிரியான பிரச்சனைகள் 190% தம்பதிகள் இதை தாண்டி வராங்க. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் இதை எவ்வளோ மெச்சூரிட்டியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் அந்த திருமண வாழ்க்கை முறிவில் முடியாமல் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அது ஒரு காரணமாக அமையுது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல துரோகத்தினால உங்களுடைய மனது வீக்கானாலும் அதை சரி பண்ண முடியல அப்படின்னாலும் அதற்கான ஆலோசனை எடுத்து அந்த காலகட்டத்தை சரியாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா திருமண முறிவு இல்லாத நல்ல குடும்ப வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் அடைய முடியும். நன்றி.